Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். சூஸ் எனி 2 ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு 2 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் மேக் அ 2 digit நம்பர், ஒரு 2 digit நம்பர் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நவ் ஸ்வாப் தீஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் ஸ்வாப் தீஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டு கெட் அனதர் நம்பர். ஸோ ஸ்வாப் பண்ணுறப்ப நமக்கு இன்னொரு செட் ஆஃப் நம்பர் கிடைக்கும். And find out whether it is bigger or smaller than the previous number. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் ஒரு நம்பர் மேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா பிக்கராக இருக்கா ஸ்மாலராக இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஹவு வில் யூ கெட் த லார்ஜஸ்ட் நம்பர் யூஸிங் சேம் டிஜிட்ஸ்? ஓகேவா, சேம் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி வந்து கெட் பண்ணுறதுன்றதை கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 35 3ன்ற ஃப்ளாஷ் கார்டு எடுத்திருக்காங்க, 5ன்ற ஃப்ளாஷ் கார்டு எடுத்திருக்காங்க. ஸோ 35 இதை ஸ்வாப் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 53 கிடைக்கிது. ஸோ 35 விட 53 எப்படி இருக்குது? பிக்கராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடணும்? பிக்கர் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏதாவது 2 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? 7. ஸோ அவங்க வந்து 8, 7 சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, 8, 7 சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 87. இப்போ நான் வந்து இதை ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ இது ஒன்ஸ், இது டென்ஸ், இதை நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஒன்ஸ் பிளேஸை டென்ஸ் பிளேஸ் ஆக்கிடுறேன், டென்ஸ் பிளேஸை ஒன்ஸ் பிளேஸ் ஆக்கிடுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு? 78 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 87 8 கார்டு எடுத்தேன். ஸோ 8 கார்டு எடுத்தேன், 7 கார்டு எடுத்தேன். அதை ஸ்வாப் பண்ணுறப்ப எனக்கு 7 8. ஸோ 87 ஸ்வாப் பண்ணி எனக்கு 78 கிடச்சிருக்கு. ஸோ 87 விட 78 எப்படி இருக்குது? 87 விட 78 எப்படி இருக்குது? ஸ்மாலராக இருக்குது. ஸோ ஸ்மாலர். ஓகே, ஏன் இது ஸ்மாலர் சொல்கிறோம்? இங்கே வந்து 8 டென்ஸ் இருக்குது, இங்கே வந்து எத்தனை டென்ஸ் இருக்குது? 7 டென்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஸ்மாலர் சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 டென்ஸ் இருக்குது, இங்கே எத்தனை டென்ஸ் இருக்குது? 5 டென்ஸ் இருக்குது. அப்போ பிக்காக இருக்கா, அதனால் பிக்கர் சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு 2 digit நம்பர் எடுங்க. ஸோ என்ன எடுத்திருக்காங்கன்னா 56 எடுத்திருக்காங்க. 5 கார்டு எடுத்திருக்காங்க, 6 கார்டு எடுத்திருக்காங்க. ஸோ 56 எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 56 எழுதிக்கலாம். 5 6 56. இதை வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ 6 வந்து டென்ஸ் பிளேஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், 5 வந்து ஒன்ஸ் பிளேஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு என்ன நம்பர் ஃபார்ம் ஆகிருக்கு? 65 ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 65. ஸோ 56 விட 65 எப்படி இருக்குது? பிக்கராக இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு 5 டென்ஸ் தான் இருக்குது, இங்கே 6 டென்ஸ் இருக்குது. ஸோ பிக்கராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம BIGGER பிக்கர் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா, ஸோ இன்னொரு ஃபைனலாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஹவு வில் யூ கெட் த லார்ஜஸ்ட் நம்பர் யூஸிங் சேம் டிஜிட்ஸ்? ஸோ சேம் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி மேக் பண்ணலாம்? 99. சேம் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி மேக் பண்ணலாம்? 99. வெரி குட். ஸோ பாருங்க, இவங்க சேம் டிஜிட்ஸ் 9 9 சேம் டிஜிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ 9 9 இதை ஸ்வாப் பண்ணாலும் நமக்கு 9 9 தான் கிடைக்கும். ஸோ போத் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம இங்கே நான் எழுதிடுவேன் EQUAL ஈக்குவல் அப்படின்னு எழுதிடுவேன். புரியுதா? இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சேம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணுறப்போ நம்மளால் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து மேக் பண்ண முடியாது.
ஈக்குவல் நம்பர்ஸ் தான் நம்மளால் மேக் பண்ண முடியும். நீங்கள் 9 எடுத்தாலும் ஓகே, இல்லைனா 1 எடுத்தாலும் ஓகே, இல்லைனா 3 எடுத்தாலும் ஓகே, நமக்கு அதே நம்பர் தான் நமக்கு ஸ்வாப் பண்ணாலும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம், மார்க் பை பாசிங் த பாத். ஸோ இந்த மாதிரி பாத் இருக்கு இல்லையா, இந்த வே இருக்குல்ல, இந்த பாத் வழியாக நம்ம பாஸ் பண்ணணும், மார்க் பண்ணிகிட்டே பாஸ் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த லார்ஜஸ்ட் நம்பர், ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரை டு ரீச் த ஸ்மாலஸ்ட் ஒன், ஸ்மாலஸ்ட் ஒன்க்கு ரீச் பண்ணணும். டெஸ்டினேஷன் அதுதான், ஃபைனல் பிளேஸ் அதுதான். இன் டிக்ரீசிங் ஆர்டர், ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்லேயே போகணும். லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு டிக்ரீசிங் ஆர்டர் குறைஞ்சிட்டே போகணும். பை பாசிங் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி நம்பர் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாத்தில் இருக்கிற எல்லா நம்பர்ஸ் கிட்டேயும் ஒரு கையாச்சும் வந்து பாஸ் ஆயிடணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒரு சாம்பிள் சம் உங்களுக்கு அன்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 92 தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர். இதில் 65, 73, 53, 20, 32 இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 92 தான் நமக்கு எப்படி இருக்குது, பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 92க்கு அடுத்து டிக்ரீசிங் ஆர்டரில் போகணும். ஸோ இதுக்கு அடுத்து ஸ்மாலர் நம்பர் 73. ஸோ இப்போ நான் வந்து 73க்கு போகணும். ஓகேவா? ஸோ ஆரோ மார்க் கரெக்டாக போடணும். 73க்கு அப்புறம் எது ஸ்மாலராக இருக்குது, 65 ஸ்மாலராக இருக்குது. ஸோ 65க்கு போகிறேன். ஓகேவா? 65க்கு அடுத்து எது ஸ்மாலராக இருக்குது, 53 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 53க்கு போகிறேன். ஓகேவா? 53க்கு அடுத்து எது ஸ்மாலராக இருக்குது, 32 இருக்குது. ஸோ 32க்கு போகிறேன். ஓகேவா? 32க்கு அடுத்து எது ஸ்மாலராக இருக்குது, 20 இருக்குது. அப்போது 20. ஸோ இதுதான் டெஸ்டினேஷன், இதுதான் ஃபைனல், நமக்கு இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். கரெக்டாக? ஸோ அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த செகண்ட் சம் நம்ம பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ இந்த சம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பிக்கஸ்ட் நம்பர் என்ன நம்பர் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். 34, 53, 91, 76, 14, 11, 19, 23. ஸோ நீங்கள் பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு டென்ஸ் பிளேஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டென்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 9 தானே பிக்கஸ்ட் இருக்கிறதுலே. ஸோ 91 நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட் டிக்ரீசிங் ஆர்டரில் தான் நமக்கு போக சொல்லியிருக்காங்க பாத் வந்து. ஸோ 91, 9க்கு அப்புறம் ஸ்மால் நம்பர் என்னது இங்கே இருக்கிறதுல 7. ஸோ 91க்கு அப்புறம் 76 போகிறோம். நெக்ஸ்ட்டு 7க்கு அப்புறம் 76க்கு அப்புறம் எது ஸ்மாலாக இருக்குது, 53. ஸோ 53க்கு போகிறோம். 53க்கு அடுத்து எது ஸ்மாலாக இருக்குது, 34. ஸோ 34க்கு போகிறோம். 34க்கு அடுத்து எது ஸ்மாலாக இருக்குது, 23. ஸோ 23க்கு போகிறோம். 23க்கு அடுத்து எது ஸ்மாலாக இருக்குது, 19. ஸோ 19க்கு போகிறோம். ஓகேவா? 19க்கு அடுத்து எது ஸ்மாலாக இருக்குது, 14. அப்போது இந்த மாதிரி பாத் க்ரியேட் பண்ணிவிட்டு போகணும். நீங்கள் இப்படி டேரெக்டாக க்ராஸாலாம் போகக்கூடாது, கரெக்டாக அந்த பாத்தில் தான் போகணும். ஸோ இங்கே போயிட்டு அப் சைட் போகிறோம். 14க்கு அடுத்து 11. 11 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ த ஃபைனல் ஆன்சர் டெஸ்டினேஷன் வந்து 11. ஸோ 11 ரவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்கிட்ட ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா டென்ஸையும் வந்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எது பிகர், 8 பிகர். ஸோ 86 இஸ் த பிகர். ஸோ நான் அது வந்து மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன நம்பர் ஸ்மாலர், 75. ஸோ இப்படியே போயிட்டு 75. அப்புறம் நெக்ஸ்ட் இது ஸ்மாலர். நெக்ஸ்ட் வந்து 63 ஸ்மாலர்.
63க்கு அப்புறம் 58. அப்புறம் நெக்ஸ்ட்டு 43. நெக்ஸ்ட்டு 34. லாஸ்ட்டு 29. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.